வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களா? மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும். எப்போது எங்களோட கனெக்டடாக இருங்க அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. இன்றைக்கி நம்ம டேட் சிரப் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 1/2 கிலோ பேரிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. கொட்டையுள்ள பேரிச்சம்பழமாக இருந்தால் கொட்டையை எடுத்துகிட்டு சாப் பண்ணுங்கள். கொட்டை இல்லாத பேரிச்சம்பழமாக இருந்தால் அப்படியே சாப் பண்ணுங்கள். இதுக்கு நீங்கள் எந்த வெரைட்டி பேரிச்சம்பழம்னாலும் எடுத்துக்கலாம். நான் கூட இங்கே ப்ரௌன் அண்ட் பிளாக் ரெண்டுமே யூஸ் பண்ணியிருக்கேன். இதோ எல்லாம் சாப் பண்ணி முடிச்சாச்சு. ஒரு பவுலுக்கு மாற்றுங்க. இது இப்போ நல்லா சாஃப்ட் ஆகணும். ஸோ நல்லா சுட சுட தண்ணி ஊற்றுங்க. இது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. அப்படியே ஒரு 2 மணி நேரம் ஊறட்டும். நல்லா சாஃப்ட் ஆகிடும். இதோ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இதை எவ்வளோ தூரம் மையம் அரைக்க முடியுமோ அவ்வளோ தூரம் மையம் அரைச்சிக்கோங்க. இதோ ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ வடிகட்டிக்கலாம். வடிகட்டும் போது அந்த பல்ப்பையும் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிட்டே வாங்க. அது திரும்பியும் தண்ணி ஊற்றி நம்ம அரைக்க போகிறோம். இப்போ கலெக்ட் பண்ண பல்ப்பை மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இதோ ரெடி ஆயிடுச்சு. இதையும் வடிகட்டிக்கலாம். அண்ட் ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாத்தையுமே வடிகட்டியாச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ கிடச்சிருக்கிற இந்த டேட்ஸ் பேஸ்ட்டை வச்சு நம்ம அடுப்பில் கிளற ஆரம்பித்தா கண்டிப்பாக அல்வா தான் கிடைக்கும். ஸோ இதை மறுபடியும் ஒரு துணி போட்டு நம்ம வடிகட்ட போகிறோம். இந்த மாதிரி வடிகட்டினீங்கன்னா நல்லா தண்ணி மாதிரி வரும். அண்ட் இந்த தண்ணியை வச்சு தான் நம்ம சிரப் செய்ய போகிறோம். இந்த டேட் சிரப் செய்யும் போது இருக்கிற பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஆக்சுவலாக இதை நீங்கள் சிரப்பில் யூஸ் பண்ண முடியாது. பட் பேன் கேக்ஸ் எதாவது செஞ்சிங்கன்னா அதில் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இதோட 1 கப் கோதுமை மாவு, 1 மசிச்ச வாழைப்பழம், கொஞ்சம் பால் மட்டும் முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா தோசை மாவு பதத்துக்கு அதை கொண்டு வாங்க. அதை நீங்கள் குட்டி குட்டி பேன் கேக்ஸாக போட்டு எடுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இதோ இங்கே வடிகட்டின தண்ணி ரெடி. இதை ஒரு பேனுக்கு மாற்றுங்க. இது சிரப் மாதிரி கெட்டியாகணும். அது வரைக்கும் நம்ம கிளறிட்டே இருக்க போகிறோம். அண்ட் அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. அப்பப்போ கிளறிட்டே இருங்க. இது கெட்டி ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜ்லேருந்து கண்டிப்பாக லோலேருந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் கிளறணும். இதோ இன்னுமே திக்காயிருச்சு. பட் நம்ம சிரப் மாதிரி இது ரெடி ஆயிடுச்சா அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி ஊற்றி பாருங்கள். ஃப்ளோ இப்படி இருக்கணும். இந்த மாதிரி மெல்லமாக அது ஃப்ளோ ஆச்சுன்னா கண்டிப்பாக அது ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ ஆஃப் பண்ணி ஆற விடுங்க. இதோ ஆறிடுச்சு. ஆறுனதும் இன்னும் கொஞ்சம் கூட கெட்டியாகும். இதோ நம்மளோட டேட் சிரப் இங்கே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.